வணக்கம் and welcome to Sprite வணங்கும் குட் மார்னிங் தமிழா. குட் மார்னிங் தமிழால வந்து கதைகள் மூலமான ஒரு தொடக்கத்தை வந்து நம்ம வந்து ஏற்படுத்துவோம் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? நிச்சயமா லைஃப் அப்படிங்கிற ரோட் டிராவல் பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன் இன்னைக்கு. ஒரு காலியான ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன வேணால் நடக்கலாம். அப்போது நம்ம வந்து நம்மளே எப்போ பார்த்தா ஹெல்ப் கொடுக்க முடியாது இல்லையா? நம்ம செய்ய முடியாத விஷயங்கள் சில இருக்கும். அதே மாதிரி தான் ஒருத்தங்களுக்கு ஒரு நிலை ஏற்பட்டுருது. அதாவது ஒரு அம்மா வந்து காரில் போய்கிட்டே இருக்காங்க. ஒரு ஹைவேஸ் மாதிரியான ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டயர் வந்து பழுதாகி அங்கேயே நின்றுது. யாருமே அங்கே ஹெல்ப்புக்கே இல்லை. அப்படியே போகிறவங்க வரவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டா நிற்கவே மாட்டாங்க. நம்மளுக்கே எத்தனை வாட்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்ட மட்டும் தான் தெரியும், ரிப்பேர் பண்ண தெரியாது இல்லையா? அதனால் யாராவது வருவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாகவே இருந்தாங்களாம். ஒரு மாதிரி இருட்டுற மாதிரி இருந்துச்சு. அவங்க ரொம்ப பயப்பட வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யாருமே கூப்பிட்டு நிற்கல அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இருக்கும்போது ஒருத்தர் அந்த சைடு வந்திருக்காரு. ஒரு சாதாரண ஒரு மனிதர் மாதிரி இருக்கார், சைக்கிளில் வந்திருக்காரு. அவங்க இவங்களை பார்த்துட்டு நின்றுட்டோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம். அந்த டயர் வந்து பழுதாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இன்னமும் ஏதோ இதுமாதிரி வந்து இங்கே நிற்காதீங்க, நான் உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு எதாவது ஆபத்து வந்துடும், அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ரிப்பேர் பண்ணி கொடுத்துறேன், நல்ல வேலை நான் வந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நல்ல மனசோட தயாளன் அப்படிங்கிறவர் அவர் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த காரை. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பணத்தை நீட்டிருக்காங்க. அதான் வந்து நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குல்ல, யாராவது ஹெல்ப் பண்ணணும் உடனே வந்து காசு நீட்டிடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு நல்ல மனசாக கூட இருக்கலாம், பட் சில பேருக்கு அது பிடிக்காதுல்ல. அதே மாதிரி நம்ம தயாளனுக்கும் பிடிக்கல. என்னங்க எனக்கு காசு கொடுத்துட்டீங்க, நான் உதவி செஞ்சேன், நீங்கள் மட்டும் இல்லாமல் வேறு யாராக இருந்தாலும் உதவி செஞ்சுருப்பேன், நீங்கள் காசு கொடுக்கலாம் கூட எனக்கு பரவாயில்ல, நீங்கள் வந்து எனக்கு காசு கொடுக்கணும்னு நினச்சிங்களே, அதே காசை வேறு யாராவது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் பார்த்தா கொடுத்துருங்க அப்படின்னு பெருந்தன்மையோட சொன்னோன்னா, யாருங்க நீங்கள் அப்படின்னோன்னா, என் பேர் தயாளன், நான் வந்து ஒரு டீ கடை வச்சிருக்கேன் பக்கத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து காரை ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்திருக்காங்க. போகிற வழியில் கொஞ்சம் அசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் என்ன தேநீர் இருந்தலாம் அப்படின்னு உள்ளே போகும்போது ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையில் வந்து ஒரு டீ கடை இருக்குது. சில டீ கடைலாம் பார்த்துருக்கீங்களா, எப்படா விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த நிலையில் இருக்கும்போது ஒரு பெண்ணு தான் அந்த டீ கடையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட டீ கேட்டோன்னே அவங்க போயிட்டு உள்ளே போய் எடுத்துகிட்டு வரும்போது இவங்க நோட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த காரில் வந்த லேடி அவங்க வந்து நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கிறத வந்து அவங்க பார்த்துருக்காங்க. உடனே வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும்ல, ஏன்னா வந்து தயாளன் சொன்னார் யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு தானே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு, இவங்களை பார்த்தா கஷ்டப்படுறவங்க மாதிரி இருக்கு, நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, டீ குடிச்சிட்டு ஒரு 10,000 ரூபா பணத்தை அவங்க மேஜை மேலே வச்சுட்டு உடனே கார் ஏறி கிளம்பிட்டாங்க. போயிட்டு இந்த அம்மா வந்து திருப்பியும் வந்து பார்த்தா என்ன காசு கொடுக்காம போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு பயந்து பார்த்துட்டே இருக்கும். 10,000 ரூபா இருக்குது மறந்து வச்சுட்டு போயிட்டாங்கன்னு திருப்பியும் அப்படியே ஓடி போகும்போது அவங்க பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் வந்து அந்த அம்மா அவங்க புருஷனை பார்த்து எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு திருப்பின்னு ஓடி போய் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா தயாளன் நல்லா அசதியாக தூங்கிட்டு இருந்தார். ஸோ பாருங்க எப்படி ஒரு சைக்கிளாக இருக்குது. வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்படிப்பட்ட ஒரு வட்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். குட்டு போனால் குட்டு கண்டிப்பாக வருங்க, பேட் பண்ணால் கண்டிப்பாக பேட் நம்மளை வந்து. இந்த ஒரு உட்கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மதங்கள்லையும் வந்து சொல்லப்பட்ட ஒரு காமனான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்த வந்து இன்னைக்கு காலையில் எல்லாருமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை திறந்து வல்லமைக்குள் அப்படிங்கிறதுல வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற யோகா வந்து சிவலிங்காசனம், லிங்காசனம்னு சொல்லக்கூடிய ஆசனம். இந்த ஆசனம் மறுபடியும் எல்லா சின்ன குழந்தையும் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆசனத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணணும்னா, மெதுவாக டர்ன் பண்ணி உட்காருங்க, 2 கால்களை நீட்டுங்க, படுங்க, அதே பொசிஷனில் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் நீட்டுங்க, நல்லா டீப் பிரீதிங், சவுண்டாக மூச்சு இழுத்து விடுங்க. இந்த ஆசனம் செய்யும்போது மூச்சை ஹோல்டு பண்ணி செய்யக்கூடாது, மூச்சை உள்ளடக்கக்கூடாது, நார்மல் பிரீதிங்கில் தான் இருக்கணும். மறுபடியும் இன்னொரு தடவை பார்ப்போம். 2 காலை தூக்குங்க, சிவலிங்க ஆசனத்தை இன்னொரு தடவை செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். படுங்க, நல்ல டீப் பிரீதிங், சவுண்டாக மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ எழுந்து உட்காந்துருங்க. இன்னைக்கு பார்த்த இந்த சிவலிங்க ஆசனம் அப்படின்ற ஆசனம் ரொம்ப முக்கியமான ஆசனம். எதுக்காக இந்த ஆசனம் ரொம்ப முக்கியமான ஆசனம்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 கால் முட்டியும் உங்களோட காதை தொடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் சின்ன குழந்தைங்க, குறிப்பாக சொல்லப்போனால் 2 வயசுக்கும் கம்மியாக இருக்கிற சின்ன குழந்தைங்க இந்த ஆசனத்தை ரொம்ப ஈஸியாக செய்வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது செய்யும்போது உங்களுடைய காஃப் மசில், இந்த காஃப் மசில்னால் ரொம்ப ஃப்ரீ ஆகிடும். உங்களுக்கு கால்வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையே இருக்காது. எந்த அளவுக்கு உங்களோட பாடி ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, சின்ன வயசில் ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாருக்குமே ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த யோகாவை பார்த்த உடனே இந்த நேரத்துக்கு உங்கள் வீட்டில் உங்களுடைய குட்டி பசங்களாம் யோகா செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்கன்ற நம்பிக்கையோட மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு யோகாவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
வல்லமைக்கொள் அப்படிங்கிற பகுதியில் உடல் மட்டும் இல்லாமல் நம்ம மனநலத்தையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம். நம்ம ஊரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரைட்ஸாக இருப்பாங்க. மெயினாக கற்றுக்க வேண்டிய விஷயத்தை கற்றுக்காம அந்த கற்றுக்கிற நேரத்தில் நம்ம என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும், என்ன மாதிரி லைட்ஸ்லாம் அங்கே இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த லக்ஸரி அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டியாக மாறிதே தவிர அந்த உட்கருத்து அப்படிங்கிறது நிறைய பேர் மறந்துடுறாங்க. எப்போவுமே ஒரு விஷயம் சொன்னால் வந்து அதை தெல்ல தெளிவாக அக்கெல்லாம் போட்டு டாட் கம்மாலாம் வச்சு சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. விஷயத்தை கன்வே பண்ணி மற்றவங்களுக்கு புரிஞ்சிட்டாலே போதும். அந்த அளவுக்கு தான் வந்து எல்லா விஷயத்திலும் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லலாம் இல்லையா? நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கலப்பா அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் இது பற்றின குறிப்புகள் இருக்கும். ஆனால் வந்து பொதுவாக எல்லா மாணவர்களும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கமா டாட் நீங்கள் சொன்ன மாதிரி அது கூட மிஸ் பண்ணாமல் அது மக்கப்பாரி அது மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினாக இருக்கிறதுனால அதோட கருத்துக்கள் எதுவுமே வந்து போய் சேராமல் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்மளுடைய நிகழ்ச்சி மூலமா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டெய்லி உங்களுக்கு நாங்கள் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் எங்கள் நிகழ்ச்சியில் காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா திறந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. நம்மளுடைய நேச்சரோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கரெக்டான அப்ராப்ரியேட்டான டிசைன். நீங்கள் அதில் வந்து எந்த ஒரு குற்றையை வந்து கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகள் பழங்கள்லாம் வந்து வர்றதை நம்மளால் வந்து பார்க்க முடியும். அந்தந்த சீசனில் என்ன மாதிரியான சத்துக்கள் நம்மளுடைய உடம்புக்கு தேவையோ அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து வரும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மரில் வந்து உங்களுக்கு வாட்டர்மெலன், மாம்பழம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கிடைக்குது இல்லையா? ஆனால் அதே சமயம் சில காய்கறிகளோ சில பழங்களோ வந்து எல்லா சீசன்லையுமே வந்து உட்கொள்ளலாம். அதில் வந்து ரொம்ப டாப் ஆஃப் தி லிஸ்ட் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கியூகம்பர். அது வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து குளிர்காலத்தில் கூட வந்து நிறைய பேர் நிறைய சாப்பாட்டு கூட வந்து அதை வந்து ஆட் பண்ணி சாப்பிட்றத வந்து பார்க்க முடியும். அது அப்படியே கூட நிறைய பேர் சாப்பிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? அந்த குக்கும்பர் அப்படிங்கிறது வாட்டர் சத்து நீங்கள் சொன்ன நிறைஞ்சிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சுத்தமாக போயிட்டு தண்ணியே இல்லைனா கூட அந்த குக்கும்பர்லேருந்து தண்ணியெலாம் எடுத்து குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய ஸ்டோரிஸ்லாம் கூட படிச்சிருக்கேன் நான். உடனே இந்த குக்கும்பர் அப்படிங்கிறது தண்ணீர் சக்தி மிகுந்தது அப்படிங்கிறதுனால நம்மளோட பழக்க வழக்கத்துக்கு சூழ்நிலைக்கு தேவையானதாக இருக்கிறதுனால அது என்ன மாதிரி பயன்கள்லாம் தருது அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க, பார்க்கலாம். ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உணவு முறை என்னன்னு பார்க்க போகிறோம். அது நான் வந்து இது ஒரு பொருள்னு சொல்லாமல் சாலட் முழுமையாக குழந்தைங்களுக்கு எப்போ ஆரம்பிக்கலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அந்த சாலட்டில் நம்ம நினைக்கிறோம், அது நிறையா பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, மேடம் அதெல்லாம் பச்சையாக தரலாமா, என்னோடய குழந்தை 2 வயசு தான், அது சாப்பிடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ் பசங்களுக்கு இந்த சாலட் ஆரம்பிக்கிறதுல. அதில் வந்து இந்த குக்கும்பர், வெள்ளரிக்காய் இதை வந்து நம்ம அதிக முறையில் ஆரம்பிச்சே ஆனோம். இதை பார்த்தா நம்ம வந்து என்ன நினைப்போம்னா, என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த வாட்டர் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லுவோம். சில டைப் ஆஃப் காய்கறிங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம வாட்டர் வெஜிடபிள்னு ஒரு பேர் இருக்குது. வாட்டர் வெஜிடபிள்னால் அதில் வந்து அதிகபட்சம் வாட்டர் தான் இருக்கும். அந்த வாட்டரோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மினரல்ஸும் அந்த வாட்டர்லேயே டிசால்வ் ஆகியிருக்கும். அப்போ வந்து அந்த கம்ப்ளீட் வெஜிடபிளை நம்ம எடுக்கும்போது அதுக்கு வந்து அந்த கேலரி, தட் இஸ் அந்த கார்போஹைட்ரேட் தன்மை ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் மற்ற விதத்தில் இந்த அயர்னு, மினரல்ஸு இதெல்லாம் அதிக அளவில் இருக்கும். இந்த குக்கும்பர் அப்படின்னு நம்ம பேசும்போது இந்த இப்போ சாலட் முறையை வந்து நான் என் குழந்தைக்கு பழக்கலாமா அப்படிலாம் கேட்குறாங்க. இந்த சாலட் முறையில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தோன்னா அதோட ஃபைபர் ஒன்று, இன்னொன்று வந்து அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை. நம்ம ஒரு பொருளை வந்து குக் பண்ணாமல், எஸ்பெஷலி காய்கறி அப்படின்னு சொல்லும்போது அது குக் பண்ணாமல் சாப்பிடும்போது தான் அதில் வந்து அதிக சத்து அதில் இருக்குங்க. அது வந்து நம்ம பசங்களுக்கு சின்ன வயசுலேயே பழக்கினா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்களால அந்த ஒரு சாலட் ஈட்டிங்க்கு ஈஸியாக அவங்களால வந்து மாற்றிக்க முடியும். இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் பார்த்தோன்னா இந்த 1.5லேருந்து இந்த 3 இயர்ஸ்க்குள்ளே அந்த பசங்களுக்கு நம்ம அதிகபட்சமாக பழக்கியானோம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் நம்ம சமைச்ச காய்கறி எவ்வளவோ பொரியல் டைப் பண்ணுறோம் அதெல்லாம் சாப்பிட்றாங்க என் பசங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குக்கும்பர் இல்லாட்டி இந்த வெள்ளரிக்காய் இந்த மாதிரி பொருட்களை அவங்க பழக்கிறத விட்டுடுறாங்க. இந்த பச்சை குக்கும்பர், இந்த பச்சை காய்கறி அப்படின்னு சொல்கிறதுல இந்த குக்கும்பர் தாங்க ஃபஸ்ட்டு வருது. இந்த குக்கும்பரில் என்னென்ன மாதிரி பொருள் இருக்குது நம்ம பார்க்குறோம். முதல்ல வந்து ஃபைபர். அந்த ஃபைபர் வந்து ஹையஸ்ட் கண்டென்ட் வந்து குக்கும்பரில் தான் இருக்குது. இன்னொன்று வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த தண்ணியில் டிசால்வ் ஆகிற மினரல்ஸ். ஏன்னா இது ஒரு தண்ணி காய்னால இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 87% தண்ணி தாங்க. அதனால இதில் வந்து டிசால்வ் ஆகிற மினரல்ஸ் நிறையா விதத்தில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தாக அவங்களுக்கு கொடுக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா
இந்த குக்கும்பர் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே கொஞ்சம் வார்ம் வாட்டரில் நீங்கள் ஊற வச்சிடலாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறையா இந்த வேக்ஸு இந்த மாதிரி பொருட்கள்லாம் அதோட குக்கும்பர் ஸ்கின்ல இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஒரு லூக் வார்ம் வாட்டர்னு சொல்லுவோம், தட் இஸ் ஒரு மெதமெதப்பான தண்ணி. அதில் வந்து நீங்கள் அந்த குக்கும்பர் ஃப்ரெஷ் குக்கும்பர் எவ்வளோ வாங்குறீங்களோ அந்த வெள்ளரிக்காயெல்லாம் நல்லா நீங்கள் அதை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இந்த குக்கும்பரில் எந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து அதோட ஃபைபர். அது வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த குக்கும்பரில் வாட்டர் வெஜிடபிள் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஃபைபர் கண்டென்ட் நிறைய அளவில் இருக்குது. அதனால் இந்த குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், அப்புறம் வந்து மற்ற பிரச்சனை, இது வந்து இந்த வேர்ம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து இந்த அதிகம் ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸு இந்த ஸ்டேஜில் அவங்க சாப்பிடுவாங்க, அதை வந்து போக்கக்கூடிய ஒரு சக்தி இது எல்லாமே இந்த வெள்ளரிக்காயில் அடங்கியிருக்குங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா, அந்த வெள்ளரிக்காயோட தோலை நம்ம சீவிட்டு தான் அநேகமாக சாப்பிட்றோம். சில வெள்ளரிக்காய் வெரைட்டி பார்த்தீங்கன்னா தோலோடையே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்ம அந்த தோலோட அந்த வெரைட்டி நம்ம சாப்பிட்றதுக்கு பசங்களை பழக்கப்படுத்திட்டோன்னா அதில் உள்ள விஷயங்கள் என்னன்னு பார்த்தோன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இது வந்து அதிக அளவில் அந்த தோலில் தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே அந்த ஃப்ளெஷ்ஷில் எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு அவ்வளோவா அந்த இஃபெக்ட் வராது. பட் அந்த தோலில் உள்ளது ரொம்பவே அந்த குழந்தைங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூனிட்டி, அப்புறம் அது ஆல்ரெடி அந்த பிளட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் நீக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்குது. இந்த மாதிரி இந்த வெள்ளரிக்காயை வந்து டெய்லியே வந்து நம்ம பசங்களுக்கு பழக்கிடலாம். அந்த சின்ன வயசுலேயே அவங்க வந்து ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம ஆரம்பிச்சோன்னா கூட அவங்க ஸ்கூலுக்கு போகிற சமயத்தில் கூட ஒரு ஸ்நாக்ஸ் டப்பாவில் அப்போ கூட நம்ம வந்து இந்த வெள்ளரிக்காயை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே நம்ம வச்சு கொடுக்கலாம். சப்போஸிங் அவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டைல் அவங்களுக்கு பிடிக்கல, வெறும் வந்து குக்கும்பரெல்லாம் சாப்பிட பிடிக்கலன்னா கூட அதில் லைட்டாக நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விதத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்பைஸ் பவுடர் அந்த மாதிரி எதான யூஸ் பண்ணி பசங்களுக்கு பழக்க வேண்டிய கடமை நமக்கு ரொம்ப நிறையா இருக்குது. இந்த இப்போ குக்கும்பரை வந்து என்ன ஷேப் வேணாலும் நம்ம கட் பண்ணலாம். ஸோ எப்போதுமே இந்த 3 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ நல்லா நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம், அந்த விஷயத்தை எப்படி அழகாக பண்ணுறோம், அதை தான் ரொம்ப அவங்க விரும்பி பார்ப்பாங்க. அப்போ வந்து அதை டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம வந்து கட் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து நெட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அந்த மாதிரி பசங்களை வந்து அதை ஒரு அட்ராக்டிவாக நம்ம பண்ணி அந்த பசங்களுக்கு கொடுத்தோன்னா இந்த குக்கும்பரோட சேர்ந்த மற்ற நல்ல மருந்து, அதோட நேச்சர், இது எல்லாம் சேர்த்து நம்ம பசங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்களோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக குக்கும்பர் அப்படிங்கிறது வாட்டர் சத்து நிறைஞ்சது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் எந்த மாதிரி பயன் தரும், எதனால் அது பயன் தருது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹோலிஸ்டிக்காக நம்மளோட உமா ராகவன் சொன்னாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. இதை தொடர்ந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து இரும்பு சத்து வந்து ரொம்ப அதிகப்படியாக வந்து தேவை அப்படின்னு வந்து நான் வந்து படித்தேன். பொதுவாக வந்து எல்லாருக்குமே வந்து தேவை. குறிப்பாக வந்து ஏன் பெண்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்களுக்கு எப்போ இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர்றதாகட்டும், அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறமா வந்து அவங்க கன்சீவ் ஆகிறதுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பையில் வந்து பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக, இது எல்லாத்துக்குமே வந்து இரும்பு சத்து வந்து ரொம்ப தேவை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து வந்து கீரை சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கீரை, உளுந்து, இது ரெண்டு தான் வந்து பெண்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான 2 ஐட்டம்ஸ். யூ மீன் அந்த பாலக் பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? கீரைன்னு சொன்னாலே அழகா தானங்க இருக்கு. நிச்சயமா. அது பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து வேற வேற பேர் வந்து சொல்றாங்க. இந்த குக்கும்பரோட மகத்துவம் வந்து போன பகுதியில இருந்து இந்த பகுதிக்கு டிராவல் ஆகி வந்திருக்கு போல இருக்கு. அது குக்கும்பர் பத்தி சொல்லிட்டு போயிட்டீங்க. அதை வச்சு என்னங்க பண்ணுவா, யாருங்க பண்ணுவா, எப்படிங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுத்தா பாத்தீங்கன்னா திவ்யா சிந்தல் நம்மளுக்காக பாலக் குக்கும்பர் சாண்ட்விச் சொல்லி தர போறாங்க. எக்ஸாக்ட்லி, பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் புது புது டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். நம்ம பார்க்க போகிற ஐட்டமோட நேம் வந்து பாலக் குக்கும்பர் சாண்ட்விச். தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். பிரெட் ஸ்லைசஸ், குக்கும்பர், ஆனியன்ஸ், கேரட், பாலக், கொரியாண்டர், டொமேட்டோ, பட்டர், பெப்பர் அண்ட் சால்ட். இப்போ நம்ம பொதுவாகவே வந்து குக்கும்பர் அப்படிங்கிறது ராவாக எடுத்துக்குவோம், இல்லாட்டி சாலட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம சாண்ட்விச்சஸ்க்கு யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபில்லிங் கிடைக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டரில் வந்து கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக சால்ட்டு,
தென் பாலக்கீரை வந்து நான் பாயில் பண்ணாமல் குக் பண்ணாமே எடுத்திருக்கேன். பாலக்கீரை இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் இதை வந்து அப்படியே நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும் போதே வந்து ஒரு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இதில் வந்து நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் கீரை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது ஒரு ஸ்நாக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து ஈவினிங் டைம் ஸ்கூல்ஸ்க்கு வந்து நான் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, வித்தியாசமாக இருக்கணும், நம்ம ஒரே மாதிரி ஜாம் யூஸ் பண்ணி பிரெட்ஸ் கொடுக்கறத விட இந்த மாதிரி பாலக்கீரை யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். தென் இதில் வந்து குக்கும்பர் வந்து ஒரு லேயர் அப்படியே வச்சுக்கிறேன். இதில் உங்களுக்கு எதுவுமே வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது, எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குக்கும்பர் ஆட் பண்ணியாச்சு. தென் வந்து ஆனியன். இதோட அரேஞ்ச் பண்ணுற ப்ரெசன்ஸ்லேயே வந்து குழந்தைங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ சால்ட் அண்ட் பெப்பர் டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் ஒரு லேயர் வந்து டொமேட்டோ, அப்புறமா கேரட் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு செக்குடு மாதிரி கூட இதில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக அங்கங்கே மட்டும். இப்போ இது மேலே ஒரு ப்ரெட் வச்சுட்டு ஒரு ஜென்டில் ப்ரெஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட பாலக் குக்கும்பர் சாண்ட்விச் தயாராகிடுச்சு. இப்போ குழந்தைங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கீரைங்கிறது அதிகமாக எடுத்துக்க விரும்ப மாட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து சாண்ட்விச்சஸில் நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கே தெரியாமல் அவங்களே இது சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த சாண்ட்விச் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நாளை வேறொரு வித்தியாசமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சாண்ட்விச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து அந்த லேசி பீப்புள் இல்லை டைம் இல்லாத பீப்புளுக்கான உணவு அப்படிங்கிற மாதிரி சொல்லி போய் இன்றைக்கி வந்து இவ்வளோ ஹெல்த்தியான சாண்ட்விச்சஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். நம்மளோட குக்கிங்கில் வந்து ஒன்று ஃப்ரை, பாயில் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுது. பட் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல வகையாக அந்த சாண்ட்விச் வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது வந்து லேசி பீப்புளுக்கான ஒரு ரெசிபி நம்மளால வந்து சொல்லவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஸ்கூல் கிளம்புறது, ஆஃபீஸ் கிளம்புறது, இந்த மாதிரியான சமயத்தில் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்றது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்ல வரீங்க. எக்ஸாக்ட்லி. சோ இந்த மாதிரியான சாண்ட்விச்சஸ்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்துக்கு ஹெல்த், டேஸ்ட்டுக்கு டேஸ்ட், ரெண்டுமே நமக்கு வந்து காலையில கிடைச்சிருது. நான் ஒரு டிப் சொல்றேன். வீட்லயே ஒரு தோட்டம் எல்லாம் போட்டுக்கோங்க, செடியில அப்படியே விளையும்ல, எதுக்கு அதை பறிச்சு சாண்ட்விச்லாம் பண்ணிட்டு அப்படியே பறிச்சு அப்படியே சாப்பிடுங்க. நீங்க வந்து ரொம்ப பின்னோக்கி வந்து டிராவல் பண்ணிட்டீங்க. ஓரளவுக்கு நம்ம இந்த மிடில் ஏஜஸ்லயே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய நினைவுல வந்து ரொம்ப பசுமையா நிக்கிற ஒரு ஆசிரியர் பேர் வந்து ஞாபகத்துல வரும். என்னைக்கோ ஒரு நாள் வந்து அவங்கள மீட் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வந்து வரும். சமீபத்துல நான் என்னோட கெமிஸ்ட்ரி டீச்சரை வந்து மீட் பண்ணேன். நான் ஏன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கெமிஸ்ட்ரி சொல்றேன்னா எனக்கும் கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப வந்து ஒத்தி வராது. அவங்கள மீட் பண்ணீங்களே, கேட்டிங்களா ஏன் இந்த டிவில ஃபுல்லா கெமிஸ்ட்ரி சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நீங்க ஏன் சொல்ல தெரியல டீச்சர் அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து ஸ்டாண்ட் அப் வந்து பெஞ்ச்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? அவங்க கையில ஸ்கேல் மட்டும் தான் மிஸ்ஸிங். அவங்களால வந்து என்ன அடையாளம் கண்டுக்க முடியல. ஆனா நான் வந்து இந்த மாதிரி நான் இந்த பேட்ச், நான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ண, இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணேன், இந்த கேங் அப்படின்னு வந்து சொன்னோன்னு ஓரளவுக்கு அந்த கேங் பேர் வச்சு அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. மார்க்கை வச்சு அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க. மார்க்கெல்லாம் நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா நான் அவங்கள மீட் பண்ணது வந்து ட்ரெயினில், ஓகேங்களா, ஓடுற ட்ரெயின்லாம் தள்ளி விட்டுருக்கூடாது இல்லையா. ஸோ சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து என்னை ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. ரெகக்னைஸ் பண்ணோன்னு இப்போ என்னமா பண்ணிட்டு இருக்க, என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்க அப்படின்னு வந்து சொல்லும்போது நான் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு வந்து சொல்லும்போது அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. நிச்சயமா ஒரு நாள் ஸ்கூலுக்கு வா, பழைய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரெயின் அப் பண்ண ஒரு பொண்ணு இன்னைக்கு என்ன
மாதிரி இருக்காங்க அப்படின்றது வந்து அவங்க வந்து யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்தது வந்து என்னால பார்க்க முடியும். அடேங்கப்பா, ஒரு சப்ஜெக்ட் டீச்சர் பத்தி பேசும்போதே பாத்தீங்களா உங்க முகத்துல எவ்வளவு பெரிய புன்னகை, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க வெவ்வேறு விதமா நம்மளோட லைஃப்ல தடம் பதிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கலியமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து தொடர்ந்து டீச்சர்ஸ் பத்தி இன்னைக்கும் பேச போறாரு. என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு. ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டிப்பது, தண்டிப்பது, ஒப்பீடு செய்வது பற்றி நாம் இன்று பார்ப்போம். ஒரு மாணவனை இன்னொரு மாணவனோடு எக்காரணம் கொண்டும் ஒப்பீடு செய்யாதீர்கள். ஏன் தெரியுமா? தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பின்னுகிறது, கரையான் புற்று வைக்கின்றது. எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு மாணவனை இன்னொரு மாணவனைப் போல செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லுவது எவ்வளவு தவறு என்று பாருங்கள். பெற்றோர்களும் சொல்லுகின்றோம், ஆசிரியர்களும் சொல்லுகின்றார்கள். என்றாவது யாராவது ஒரு மாணவனோ அல்லது ஒரு மாணவியோ ஒரு ஆசிரியரையோ அல்லது பெற்றோர்களையோ கூட பார்த்து அந்த பெற்றோர்கள் மாதிரி நீங்கள் இல்லையே, அந்த ஆசிரியர்கள் மாதிரி நீங்கள் இல்லையே என்று என்றாவது சொன்னதுண்டா? நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் எப்படிப்பட்ட தவறை செய்கின்றோம் என்று பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து, பிள்ளைகளை நீங்கள் பாராட்ட வேண்டுமென்றால் எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள். பிள்ளைகளை நீங்கள் கண்டிக்க வேண்டுமென்றால் தனியாக கண்டியுங்கள். 5 விளையாதது 50 விளையாது என்று பிள்ளைகளை கண்டிப்பதாக நினைத்து தண்டித்து விடாதீர்கள். நான் சொல்லுகின்ற சம்பவங்கள் யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. மணப்பாறையில் ஒரு தகப்பனார் தன்னுடைய 6 வயது குழந்தையை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு செல்லுகின்றார். அவர் போகும்போது அந்த பாப்பா வந்து டாட்டா காமிக்குது அப்பாவுக்கு. ஸ்கூல் வாசலில் நின்று மத்தியானம் 2 மணிக்கு பிள்ளை அழைக்க வர்றார். வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போகிறார். சாயங்காலம் 5 மணிக்கு திரும்ப அழைக்க வர்றார். பிள்ளை இல்லை. அந்த டீச்சர்கிட்ட என் பிள்ளையை காணோம் அப்படின்னு சொல்கிறார். அது இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரலைன்னு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. ஏம்மா நான் தானே கொண்டு வந்து விட்டுட்டு போனேன், காலையில் டாட்டா காமிச்சு மத்தியானம் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தனேம்மாங்கிறேன். இல்லை அது வரல, நீங்கள் பாருங்கள் நான் ஆப்சன்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு, குழந்தைய காணும். இதுக்கு இடையில் நான் திருச்சி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர். 2500 பேர் திருச்சி டு மணப்பாறை போகிற மெயின் ரோடை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு ஒரு தகவல் எனக்கு வருது. அங்கே உள்ளவர்களுக்கு எனக்கு தெரியும் என்ற காரணத்தினாலே முக்கியமானவர்களை அழைத்து, உங்களுடைய கையை நீட்டுவது உங்களுடைய உரிமை, அது அடுத்தவருடைய மூக்கை தொட்டால் அவர்களுடைய உரிமையை பறிப்பதை போல் ஆகிவிடும். ரோட்டை முதல்ல மறிக்காதீங்க. ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்க, முக்கியமான வேலைகளாக இன்டர்வியூக்கு போகிறவங்கலாம் நிற்கிறாங்க பஸ்ஸில், அதனால் விடுங்கன்னொன்னே, நான் கண்டுபிடித்து தருவேன் என்ற நம்பிக்கை இருந்தால் ரோட்டை கிளியர் பண்ணுங்கன்னு விட்டுட்டாங்க. கண்டுபிடித்து தர வேண்டும் அல்லவா? போலீஸ் டாக் வந்துருச்சு, சயின்டிஃபிக் டீம் வந்துருச்சு, ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் வந்துட்டார், என்னுடைய போலீஸ் டீம் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல போய் விசாரிக்கிறாங்க. அந்த வகுப்பறைக்கு முதலிலே சென்று ஒரு தகப்பன் எப்படி போய் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் எடுத்து பார்த்தா, அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் ஸ்மால் பி போட்டு ப்ரெசன்ட் அப்படிங்கிறதுக்கு போட்டுட்டு அதை அப்படியே ஸ்மால் ஏயா ஓவர் ரேட்டிங் பண்ணியிருக்காங்க அந்த வகுப்பினுடைய ஆசிரியை. மிக சிறிய வகுப்பு, 6ஆம் வகுப்பு படிக்கிற 6 வயசு பிள்ளை என்ன 1வது படிக்கணும், நான் 2வது படிக்கும். ஏன் அப்படி மாற்றிருங்கன்னொன்னே அதுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை. என் கூட வந்த ஒரு டிஎஸ்பி பெண் துணை கண்காணிப்பாளர் வந்து அந்த ரூமை செக் பண்ண சொன்னேன். பீரோவை திறந்தாங்க. அந்த பீரோக்குள்ளே ஒரு செருப்பு 2 கிடந்துச்சு, ஒரு ஜோடி. அதை பார்த்த உடனே ஐயோ என்னுடைய பிள்ளையோட செருப்பு அது அப்படின்னு அந்த தகப்பன் அலறியதை நான் பார்த்தேன். சரி, பிள்ளை ஸ்கூலுக்கு வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கிடையில் ஒரு 10 பேரை வந்து அந்த பிள்ளையோட படிக்கிற மற்ற பிள்ளைகள் வீட்டிற்கு போய்விட்டார்கள் அல்லவா, அந்த வீட்டிற்கு ஆள் அனுப்பிச்சு அந்த பிள்ளை வந்துச்சான்னு கேட்டால் எல்லாரும் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லி என்ன நடந்துச்சுங்கிறதையும் சொல்லிட்டாங்க. சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ண மாட்டாங்க, போய் சொல்ல மாட்டாங்க இல்லையா? என்ன நடந்திருக்கிறது என்றால், கலை நிகழ்ச்சிக்காக டான்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த டீச்சர். இந்த இடத்துல ஒன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். எந்த ஒரு ஆசிரியையும் ஒரு குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிச்சயமாக செய்வதில்லை. ஆனால் தவறி சில சம்பவங்கள் நடக்கும்போது அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூறுகின்றேன். ஸ்கேலு கையில் வச்சுருக்கிறாங்க. அந்த ஸ்கேலால் ஸ்டெப்பு சரியாக போடலை அந்த பொண்ணுன்னு ஓங்கி அடிக்கிறாங்க. அது தவறி வந்து பொட்டில் பட்டுருது, மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது அந்த குழந்தை.
மயக்கம் போட்டு குழந்தை கீழே விழுந்துச்சுன்னா என்ன செய்யணும் ஒரு டீச்சர்? ஹெட்மிஸ்டர்ஸ்ட்டை சொல்லலாம், பேரண்ட்ஸுக்கு சொல்லலாம், ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லலாம், டாக்டரை வர சொல்லலாம். எதுவும் செய்யலை. இவங்களாம் அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு முடிவு பண்ணிக்கிட்டு பாயில் சுருட்டி பீரோக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லா பிள்ளைங்களும் லீவு, நீங்கள் போங்க, யாராவது போய் சொல்லிட்டாக்க நம்மளுக்கு பிரச்சனை வந்துருமேன்னு சொல்லி எல்லா பிள்ளையும் வந்து 1 மணி நேரம் முன்னாடியே ஸ்கூல் லீவுன்னு சொல்லி, கிளாஸ் லீவுன்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கப்புறம் போய் கதவை திறக்கிறாங்க. அந்த பிள்ளை சஃபகேஷனில் மூச்சு விட முடியாமல் உள்ளே இறந்து போச்சு. சப்சிக்வெண்ட் கான்டாக்ட் ஆஃப் த அக்யூஸ்ட்னு சொல்லுவோம். இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கொலையோ அல்லது விபத்தோ நடந்து விட்டால், தன்னை அறியாமல் நடந்து விட்டால், அதற்கு அப்புறம் அந்த குற்றவாளியினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் குற்ற நோக்கம் அவருக்கு இருந்துச்சா இல்லையாங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 வாட்ச்மேனை கூப்பிட்டு பாயில் சுருட்டி பொழுது போனதுக்கு பிறகு அப்படியே ஒரு படியில் ஏணியை வச்சு காம்பவுண்டுக்கு வெளியில் கொடுத்து பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் அந்த ஸ்கூல் கிணத்துல போட சொல்லிட்டாங்க. அவங்க அதே மாதிரி செஞ்சிட்டாங்க. போலீஸ் டாக் அந்த கிணத்துக்கு போகுது. இந்த ஸ்கூலில் வந்து பிள்ளை காணான்னா அடுத்த ஸ்கூலுக்கு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் யூனிஃபார்மோட புத்தக பையோட பக்கத்து பள்ளிக்கூடத்தில் அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருந்த அரசு பள்ளிக்கு உள்ளே இருந்த கிணற்றிலே அந்த குழந்தை மிதக்கிறது, இறந்து போய். நீங்கள் நினச்சி பாருங்கள் பெற்றோர்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இப்போது இந்த தவறை செய்கின்ற யாராக இருந்தாலும் காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும். இந்த இடத்துல அவங்க கொஞ்சம் சுதாரித்து உடனே ஒரு மருத்துவரை வர சொல்லி அல்லது உடனே மற்ற டீச்சர்ஸ்கிட்ட சொல்லி என்ன செய்யலான்னு கேட்டிருந்தா அந்த பிள்ளை உயிர் பிழைத்திருக்க வாய்ப்புண்டு. இதிலிருந்து என்ன நான் சொல்ல வர்றேன்னாக்க, பள்ளிக்கூடத்துக்கு வருகின்ற பிள்ளைகள் உங்களை நம்பித்தான் வருகின்றார்கள். அவர்கள் ஏழை குடும்பமாக இருக்கட்டும், பணக்கார குடும்பமாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். நீங்கள் பண வாசனையும் படிப்பு வாசனையும் இல்லாத மணப்பாறை போன்ற பின்தங்கிய கிராமத்திலே இருந்து வருகின்ற மாணவர்கள் புத்தக சுமையோடு சேர்த்து மனசுமையையும் சேர்ந்து சுமந்து கொண்டே வருகிறார்கள். அந்த ஏழை பிள்ளைகளுக்கு படிப்பை தவிர அவர்களுக்கு மனதிலே தைரியத்தையும் ஒழுக்கத்தையும் உண்மையையும் சொல்லித்தர வேண்டிய ஆசிரியைகள் இப்படி இருந்தால் என்ன செய்ய முடியும்? தேம்படு பனையின் திரள்பலத் தொருவதை வானுற ஓங்கி வளம்பெற வளரினும் ஒருவர்க்கிருக்க நிழலாகாதே. தெள்ளிய ஆளின் சிறுபலத் தொருவிதை தென்னீர் கயத்து சிறுமியின் சினையினும் நுண்ணியதே ஆயினும் அண்ணல் யானை அடிதேர் புரவி ஆட்பெரும் புடையுடன் மன்னர்க்கிருக்க நிழலாகும் மேம்பம். என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, பணம் கொட்டை பெருசாக இருக்கும், அது பனைமரம் வானளவு வளரும், ஒருத்தர் கூட நிழல் கொடுக்காது. மீனினுடைய சினை முட்டையை விட சிறிதாக இருக்கின்ற ஒரு ஆலமரத்தினுடைய சிறிய விதையிலிருந்து வருகின்ற ஒரு பெரிய ஆலமரம் வளர்ந்த பிறகு ஒரு மன்னன் முப்படையோடு வந்து நிழல் கொடுத்து அந்த நிழலிலே ஓய்வெடுத்து செல்ல உபயோகமாக இருக்கும். கிராமப்புறத்துலேருந்து வர பிள்ளை தானே, நம்ம பிள்ளை இல்லையே, ஏழை பிள்ளை தானே, உருவு கண்டு எல்லாமே வேண்டும்னா எல்லோரும் பெஞ்சிலே உட்கார வைக்கப்பட்ட போது கோணிப்பையிலே கடைசியிலே உட்கார வைக்கப்பட்ட ஒரு அம்பேத்கரால் தான் அரசியல் சாசனத்தையே உருவாக்க முடிந்தது. தி பெஸ்ட் பிரெயின் ஆஃப் த நேஷன் மே பி ஃபவுண்ட் இன் த லாஸ்ட் பெஞ்சஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம் என்று திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டதும் இதை குறித்துத்தான். இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கும் போது கிராமப்புறத்திலே வேலை செய்கின்ற மாணவர்களுக்கு பெற்றோர்கள் எவ்வளவு அக்கறையோடு சொல்லித்தர வேண்டும் என்பதை இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசு பள்ளியாக இருக்கட்டும், எந்த பள்ளியாக இருக்கட்டும், ஆசிரியைகள் பெற்றோர்களைப் போல பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டும். இது போன்ற தவறுகள் இனிமேல் நடக்கக்கூடாது என்பதற்காக இதனை குறிப்பிட்டேனே ஒழிய ஆசிரியர்களை குற்றம் குறை சொல்லுவதற்காக அல்ல என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். ஓய்வு பெற்ற எஸ்பி கலியமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்டான பர்சனாக இருப்பார் போல இருக்கே. இன்னும் விட்டால் நிறைய நாள் டீச்சர்ஸ் பற்றி பேசிட்டே போயிட்டு இருப்பார் போல இருக்கு. ஏன்னா டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து தன்னோட லைஃப்பில் ஏற்படுத்தின இம்பாக்ட் மட்டும் இல்லாமல் அவர் லைஃப்பில் டீச்சர்ஸ் மற்றவங்களுக்குலாம் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு வர்றாரு. இந்த படிமங்கள் பற்றி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபாசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு லேயராக அப்படி வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா திரு கலியமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு லேயராக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டாபிக் பற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஆசிரியர்கள் குறித்து வந்து பேசிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு லேயராக வந்து ஃபார்ம் பண்ணும்போது தான் ஹோலிஸ்டிக்காக வந்து என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் சொல்றாரு அப்படிங்கறத தினசரி நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது இல்லையா. படிமன் தேடி போறதுக்கு நிறைய பேருக்கு பொறுமை இல்லை. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேசியா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் தோணுனா கிடைக்கிற மாதிரி புதையலும் நம்ம ஷோல காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது உங்களோட ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா.
வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. இன்னைக்கு செய்திகளில் வந்து பார்த்தீங்கன்னா வேரிடான நிறைய நியூஸ் வந்து காத்துட்டு இருக்கு. சும்மா வந்து நம்மளுடைய சிலையெல்லாம் திருடிட்டு போயிட்டு நீங்கள் வந்து பண்ணலாமா, எப்படி வேணா எங்கே வேணா விற்கலாமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் காத்துட்டு இருக்கு. சலை திருட்டா? ஆஹா, சலை திருட்டா? சரி வாங்க, நிறைய நியூஸ் இருக்கு, பார்க்கலாம். செய்தி துளிகள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் சலை திருட்டு அப்படின்னு சொன்னதுனால வந்து எனக்கு மைண்ட்லாம் அங்கேயே தாங்க இருக்கு. அங்கேயே தான் இருக்கு இல்லையா? இது வந்து நம்மளுக்கு ஒரு புது நியூஸ் கிடையாது. வரும் நம்மளுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து நியூஸ் பேப்பர் வந்துருச்சா ஓகேப்பா அப்படின்னு நம்ம கடந்து எவ்வளோ சிலைங்க இருந்திருக்கும் நம்ம ஊர்ல. எவ்வளோ விஷயங்கள்ல வந்து நம்மளுடைய ஒரு கலையோட ஒரு சான்றா, நம்மளுடைய பாரம்பரியத்தோட ஒரு சான்றா வந்து இருந்த சிலைகளை வந்து இப்படி நம்ம ஊர்க்காரங்களே வந்து கடத்துறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நம்மளுடைய நாட்டை சேர்ந்த 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 2 சிலைகளை வந்து கடத்தியிருக்காங்க. ஒரு இந்தியா நாட்டவர் தான் அவர் கடத்தியிருக்காரு. அதை வந்து அந்த நாட்டில் இருக்கிறவங்க வந்து காப்பாற்றி அங்கே இருக்கிற ஒரு கலை அருங்காட்சியகத்தில் வந்து சேமித்து வச்சிருக்காங்க. அதை வந்து நம்மளுடைய நாட்டுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விழா ரீசெண்டாக வந்து நடந்திருக்கு. நம்மளுடைய இந்திய தூதுவர் முக்கியமான சில பிரமுகர்கள்லாம் கூட அதில் வந்து கலந்துருக்காங்க. சரிப்பா, அந்த கடத்தினவர் என்னாச்சு அப்படின்னா அவரை வந்து ஜெயிலில் வந்து இப்போ அடைச்சி வச்சிருக்காங்க, திருச்சியில் வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. திருச்சி மியூசியம்ல அவரை வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமும் நிறையா பல ஊர்களில் சதுரி கிடக்கு, அதையும் எடுத்துட்டு வந்தா ஓகே. ஆனா நம்ம ஊர்ல மலையை திருடு போதேங்க. அதெல்லாம் இப்ப நம்ம இங்க பேச வேணாம் வரும். ஆமாங்க, பெரிய விஷயம், நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ மினிமலிஸ்டிக்கா காமிச்சாதான் எல்லாத்துக்கும் ஒரு அப்ரிசியேஷன் இருக்கு, ஸ்பெஷலா பாக்குறாங்க. ஸோ இந்த கனடால ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, மயிரிலை எடுத்துட்டு அதை 100ஆ பங்கிட்டு அவ்வளோ மைனட்டான விஷயத்துல அவங்க ஒரு தேசிய கொடியை செஞ்சிருக்காங்க. இந்த முடிய வந்து 100ஆ பங்கிட்டாரு அவரு. ஆமா, நம்மளா பாருங்க முடி கொட்டினா வந்து எந்த ஆயில் போட்டா திருப்பி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு பார்த்துருக்கோம். ஆனால் பாத்தீங்கன்னா 150வது சுதந்திர தினத்துக்காக கனடா வந்து உருவான தினத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா அதை செஞ்சிருக்காரு. கின்னஸ்ல பிடிச்சிட்டாரு. சூப்பர்யா. நம்ம வந்து தெரியாம இப்படி வந்து கையை இப்படி பண்ணா கூட அந்த இடத்துல ஏதோ 100 விஷயங்கள் செஞ்சு வச்சிருப்பாங்களோ என்னோ, யாருக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்படும் பொழுது தான் வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி நம்மளால வந்து யோசிக்க முடியுது. இன்ஃபேக்ட் நம்மளுடைய நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா, இந்த சில்லறை வணிகங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை வந்து வீட்ல இருந்தே சும்மா சூப்பரா சம்பாதிக்கலாம். யா, ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து முக்கியமா வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனா இதை சம்பந்தப்படுத்தி ரீசெண்டா ஒரு கருத்து கணிப்பு வந்து நடத்தியிருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்கிற மாநிலங்கள்ல எந்த மாநிலம் பெண்கள் வந்து வேலை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு மாநிலமா இருக்கு அப்படின்னு வந்து யோசிக்கும் பொழுது அதிர்ச்சியான தகவல் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம் தான் வந்து 40 புள்ளியோட முதல் இடத்துல இருக்கு. அதிர்ச்சி வந்து சிக்கிம் மேல கிடையாது, யார் லாஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏதோ கொஞ்சம் முன்னேறாத அவ்வளவு தெரியாத ஸ்டேட் தானே இருக்கும். அப்படித்தாங்க எல்லாருமே யோசிச்சாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய நாட்டுடைய தலைநகரம் டெல்லி, அவங்க தான் வந்து லாஸ்ட் இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஒரு ஃபர்ஸ்ட் வந்தா மட்டும் ரிமெம்பர் பண்ணுவாங்க, லாஸ்ட் வந்தாலும் ரிமெம்பர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க லாஸ்ட் போயிட்டாங்க போல இருக்கு. இருக்கலாம். ஆனா இதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, என்னென்ன அடிப்படைகள்ல வந்து இந்த கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க அப்படின்னா, பெண்கள் வந்து வேலை செய்யறதுக்கு வந்து ஏற்ற மாதிரியான இட வசதிகள், அவங்களுக்கான சரியான இந்த சேலரி, அப்புறம் லீவு, மெட்டர்னிட்டி லீவு, அதுக்கப்புறம் இப்ப பெண்கள் வந்து ஆஃபீஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து உடனடியா வந்து அந்த வழக்கம் வந்து நடத்தி தீர்வு காண்ற முறை. ஸோ இவ்வளோ விஷயத்த வந்து வச்சுதான் வந்து நோட் பண்ணிருக்காங்க. சரி, நம்ம தமிழ்நாடு என்ன பண்றாங்க, அவங்க எந்த இடத்துல இருக்காங்க? என்னோட தாய்நாடு தமிழ்நாடு கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 2வது 3வது வந்துருமே. இல்லங்க, சம்வேர் இந்த மிடில்ல வந்து அவங்க வந்து டாட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 21.1 புள்ளி தான் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு அப்ப எத்தனை புள்ளி? 40 புள்ளி. வந்துரும் அடுத்த வருஷத்துக்குள்ள வந்துரும். அதாவது வீட்டுல உட்காந்தே எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க. பெண்கள் வீட்டுல உட்காந்தே எந்த அளவுக்கு சம்பாதிக்கலாமோ அதே மாதிரி பெண்களோ ஆண்களோ வீட்டுல உட்காந்தே சம்பாரிச்ச காசெல்லாம் செலவும் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆனா ஒரு குட்டி குழந்தை டெக்னாலஜியை சூப்பரா யூஸ் பண்ணி அதை பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்டு வாடகை கூட கட்ட முடியல அப்படிங்கறதுனால அந்த குழந்தைக்கு குட்டி குட்டியா பேக்கரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும், பேக் பண்றதுக்கு தெரியும் அப்படிங்கறதுனால ரொம்ப கியூட்டா பேக் பண்ணி பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வச்சு அந்த குழந்தை விற்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். உடனே இந்த கேக் எல்லாம் வந்து இவ்வளோ கியூட்டா இருக்கே கேக் அப்படின்னு, இவ்வளோ கியூட்டா இருக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ப்ரோமோட் ஆகி அந்த கேக் எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சு ஒரே ஆன்லைன் ஆர்டரா வீட்டுல குமிஞ்சிட்டு கிடக்கான். இப்போ வந்து கேக்கு கொடுக்க அவனுக்கு டைம் இல்லையா, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட கஷ்டத்தையும் தீர்த்துட்டான், ஒரு புது பிசினஸையும் ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 8 வயசுலயே ஒரு குடும்ப கஷ்டத்தை வந்து தீர்க்கிற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு அப்படின்னு வந்து யோசிக்கும் போது இன்னைக்கு இளைய தலைமுறை வந்து நிச்சயமா பாராட்டி ஆகணும். இந்த பாராட்டத்தோட வந்து உங்களுக்காக ஒரு தாட் ஆஃப் தி டே காத்துட்டு இருக்கு. அந்த தாட் ஆஃப் தி டே பார்த்துட்டு இன்னைக்கு நாளை ரொம்ப பிரிஸ்கா கான்ஃபிடென்ட்டா ரொம்ப பாசிட்டிவா ஆரம்பிங்க. எக்ஸாக்ட்லி. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்களை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, திருப்பி நாளைக்கு காலையில் உங்களை சந்திக்க வந்துருவோம். இதே நிகழ்ச்சியான ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா.